அப்பா சாமி, பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு பால் சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வர சொன்னேனே, பால் எங்க? பாலாவும் இருக்கு பிஸ்தாவும் இருக்கு, பால் தாமா இல்ல. பால் என்னாச்சு? ராஜேஸ்வரி அம்மா அபிஷேகத்துக்கு எல்லா பாலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களாம்மா, நாம சாப்பிடறதுக்காக பால் வாங்குறோம், அவங்க சாமிக்கு ஊத்துறதுக்காக பால் வாங்குறாங்க. இதை இப்படியே விட்டீங்க, ஒரு நாளைக்கு நம்ம பங்களால பால் பத்தியே போயிடும். நெல்லடி, பால் எங்க எடுத்துட்டு போற? அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. ஓஹோ, அம்மா குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பாலை அம்மன் குளிக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா? ஏன் உங்க ஆத்தா பாலை தவிர வேற எதையும் குளிக்காத? அப்பா சாமி, கெரோசின் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் ஆத்தாவுக்கு கெரோசின்ல அபிஷேகம் பண்ணு. கொண்டாப்பி. குடு. வேண்டாங்க. குடு. வேண்டாங்க. குடி. போ. ஆத்தா, அவ என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது தெரியாம செய்யறா. அவ சொல்றத கேட்கலனா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதனால நான் தினமும் செய்யற பாலபிஷேகமா இதையும் ஏத்துக்கமா. நமஸ்தே சரண்யே சிவே சானுகம்பே நமஸ்தே ஜகத்வ்யாபிகே விஸ்வரூபே நமஸ்தே ஜகத்வந்தே பாதாரவிந்தே நமஸ்தே ஜகத்தாரிணி ராஜிதுர்கே நமஸ்தே ஜகச்சின்யமானஸ்வரூபே நமஸ்தே மகாயோகி வித்யாரூபே. அம்மா இந்தாங்க, அபிஷேக பாலை சுண்ட காய்ச்சி கொண்டாந்துருக்கேன். இதுக்கு மேலேயும் காய்ச்சினா பால் பால் கோவா ஆயிடும். என்னம்மா அது, பால் மண்ணெண்ணெயா மாறிடுச்சு? இது என்ன தில்லு முல்லா இல்ல திருவிளையாடலாம்? ஐயோ, இது என்ன அம்மாவுடைய வாயா இல்ல அரக்கோணம் ரயிலா? புகையா கக்கிக்கிட்டு இருக்குது. சரிதான், பாட்டு பாட்டா பத்திக்கிட்டு புகை வருது. அம்மா, எதுக்கு நான் ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன்.